அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமினல் அன்பியாய் நபியும் இல்லா ஓடிய மா மிஸ்லஹு ஆமன அலைஹில் பஷர். எந்த நபியாக இருந்தாலும் மனித சமுதாயம் அந்த இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வதற்காக அல்லாஹ் அந்த இறை தூதர்களுக்கு அற்புதங்களை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம், இன்னமா கானலதி வஹயன் அல்லாஹு இலைய, அல்லாஹ் எனக்கு இறை செய்தியாக அறிவித்த இந்த திருமலை குர்ஆன் தான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருமலை குர்ஆன் என்பது அது நம்மை சரியான பாதையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கான வழியை நமக்கு காட்டக்கூடியது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த திருமலை குர்ஆன் இது நேரான பாதைக்கு சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அறிவுரை வந்துவிட்டது. வஹுதவ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேரடியாகவும் அருளாகவும் இந்த திருமலை குர்ஆன் திகழ்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஃபலா யததப்பருன குர்ஆன். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அது அவர்கள் உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நாம் மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாகிய திருமலை குர்ஆனை வேறுபாடு நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அந்த திருமலை குர்ஆனை அணுக வேண்டிய முறைப்படி நாம் அணுகுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யூமினூன பிஹி. எவர்கள் குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ அவர்கள்தான் அதை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமலை குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதென்றால் எப்படி? திருமலை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் இது என்னுடைய இறைவன் நான் இவ்வுலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு வழங்கிய ஒரு வழிகாட்டி என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் அணுக வேண்டும். அதுதான் திருமலை குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது. அதனை சஹாபாக்கள் திருமலை குர்ஆனை அப்படித்தான் அணுகினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமலை வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே, குல்லி அஸ்வாதிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுதுரீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண்களுக்கும் எல்லா ஈமான் கொண்ட மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுரீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தங்களுடைய தலை முகால்களை தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சஹாபி பெண்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆடை குறைவான காலகட்டம், ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு நபி தோழியருக்கும் ஒரு ஆடை தான் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய வசனம் அருளப்பட்டவுடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கீழாடைகளில் ஒரு பகுதியை கிழித்து அதை நபி தோழியர்கள் முக்காடாக தலை மீது போட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை அல்லாஹ்வுடைய திருமலை குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மக்காவுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமுடைய ஆரம்ப காலகட்டத்திலே மதுபானம் தடை செய்யப்படவில்லை. சில முஸ்லிம்கள் மதுவிலே ஊறி தொலைத்த சமுதாயமாக இருந்தார்கள். திருமலை குர்ஆன் அந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூதாட்டம் விளையாடுவது, குறி பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, சிலை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபூ அவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று திருமலை குர்ஆன் எடுத்துரைத்ததுதான் தாமதம். மதீனா நகரத்துடைய வீதிகளிலே மது ஆறு ஓடியது, மக்கள் எல்லாம் மதுவை வீதிகளில் கொட்டினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருமலை வசனத்தை இறக்கி வைத்தவுடன் நபி தோழர்கள் எல்லாம் அந்த திருமலை வசனத்தை தன்னுடைய வாழ்வியலாக கருதினார்கள்.
வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டார்கள். எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அருமை மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதருடைய பாசத்திற்குரிய மனைவி, உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சில தீயவர்கள் அவதூறுகளை பரப்பினார்கள். அவதூறுகளை பரப்புவது அந்த அவதூறு சில நல்ல மக்கள் விழுந்து விட்டார்கள். அந்த நல்ல மக்களில் ஒருவர் தான் மிஸ்டர் இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். இவர் ஒரு ஏழை. இவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒவ்வொரு மாதமும் உதவி செய்து வந்தார்கள். இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு கடந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர். இந்த மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அவதூறை பரப்பியவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள், கற்பத்தில் சிறந்தவர்கள், அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அவர்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் திருமறை வசனத்தை அருளியவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு இந்த மிஸ்டர் என்பவர் ஆயிஷாவின் மீது அவதூறை பரப்பி இருக்கின்றார். வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தரின் அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மிஸ்டருக்கு நான் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றான். வலா யல்தனி உல் ஃபضل மின்கும் வஸஅதி அய்யூது உல் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், உங்களில் செல்வ வசதி உடையவர்கள், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்யாதீர்கள். அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மன்னித்து கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற திருமறை வசனம் அருளப்பட்டதுதான் தாமதம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கின்றார்கள். பலா இன்னி உஹிப்பு யக்ஃபிருல்லாஹு லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா அன்சியு அலா மிஸ்தரின் அபதா, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் மிஸ்தருக்கு செய்யக்கூடிய உதவியை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, எனது இஸ்லாமிய சமுதாயமே, சிந்தித்து பாருங்கள். 23 ஆண்டு காலங்களில் ஒட்டுமொத்த அரபு தேச மக்களுடைய உள்ளங்களையும் இஸ்லாம் கொள்ளை கொண்டது என்று சொன்னார், வெற்றி கொண்டது என்று சொன்னார். அதற்கு காரணம் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலை அந்த சமுதாயம் அப்படியே 100% பின்பற்றினார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உதவியை கொடுத்தான். இன்றைக்கும் நம்முடைய கைகளில் திருமறை குர்ஆன் இருக்கிறது. அந்த திருமறை குர்ஆன் நம்முடைய சமுதாயத்திற்கு எண்ணற்ற போதனைகளை சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு ரிபா அல்ஆஃப முதாஃபா, இறைநம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காக பெறக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்மை நோக்கி பேசுகின்றது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை பேர் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், இறைநம்பிக்கையாளர்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்களோ அவர்கள் கேலி செய்யக்கூடிய உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஉ மின் நிசா, எந்த ஒரு பெண்ணும் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அழகின் காரணமாக, வசதியின் காரணமாக, அறிவின் காரணமாக பிற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, நீங்கள் எந்த பெண்களை கேலி செய்கிறீர்களோ அவர்கள் கேலி செய்யக்கூடிய பெண்களை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். வலா தல்பிசு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், பட்டப்பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். தீஸ இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான்,
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு பட்ட பெயர் சூட்டி அழைப்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறாரோ, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் நம்மை நோக்கி பேசுகிறதே, நாம் எப்படி திருமறை குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினல் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வீணான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியின் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது ஆதாரம் இல்லாமல் வீண் சந்தேகம் கொண்டு வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். என்ன காரணம்? நிச்சயமாக சில சந்தேகங்கள் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது, ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் தான் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் மிக தெரிந்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புறம் என்று சொன்னால் ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, உன்னுடைய சகோதரன் அவனிடம் உள்ள எந்த குறையை வெளியே தெரிவதை வெறுப்பானோ அந்த குறையை இன்னொருவரிடம் போய் சொல்வதுதான் புறம் பேசுவது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொல்லக்கூடிய அந்த குறை என்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தாலுமா அது புறம், நீ அவனிடம் உள்ள குறையை இன்னொருவரிடத்தில் சொன்னால் அது புறம், அவனிடம் இல்லாத குறையை இன்னொருவரிடத்தில் சொன்னால் அது அவதூறு என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், வழிகாட்டினார்கள். நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். உங்களை ஒருவர் தன்னுடைய சகோதரன் செத்த பிணமாக இருக்கும் பொழுது அவருடைய இறைச்சியை சாப்பிட விரும்புகிறீர்களா? நீங்கள் அதை விரும்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது போன்ற பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் கருணையாளன் என்று குறிப்பிடுகிறான். எனவே சமுதாயமே, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமான மக்கள் நாம் பொய்களையும் புறங்களையும் அவதூறுகளையும் பரப்பி திரிகின்றோமே, நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? திருமறை குர்ஆனை நாம் வாழ்வியலாக கொண்டிருக்கின்றோமா? சொன்னார்கள், யா மாஷரல் குர்ஆன், குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே, இஸ்தகீமு, அந்த குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள். குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள். லகத் சபக்கும் சபகம் பைதா, நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள். வைன் அகத்தும் யமீனன் வ ஷிமாலன், நீங்கள் அந்த குர்ஆனை விட்டுவிட்டு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வேறு வேறு கொள்கைகளை, வேறு வேறு வழிமுறைகளை பின்பற்றினால் லகத் லதல்தும் லதாலம் பைதா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் விழுந்து விடுவீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இது அன்பை போதிக்கக்கூடிய வேதம். இது நமக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய வேதம். உலக மக்கள் அனைவருக்கும் நேரடி காட்டக்கூடிய வேதம். அது மனித குலத்திற்கு நேரடி காட்டக்கூடியது. நேரடியை தெளிவுபடுத்தக்கூடியது. உண்மை எது பொய் எது என்று பிரித்து காட்டக்கூடியது. இந்த நோன்பு பெருநாளில் நாம் எந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதமாக நம்பியிருக்கிறோமோ அந்த குர்ஆனை, அந்த வான்மறையை நம்முடைய வாழ்வியலாக கொள்ள வேண்டும். இந்த வான்மறை வழி நடப்பதுதான், அந்த வான்மறைக்கு விளக்கமாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரின் வழி நடப்பதுதான் இம்மையிலும் வறுமையிலும் நம்மை காப்பாற்றும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. வகூலு ஹன்னாசு வல் ஹஜாரா, அந்த நரகத்தினுடைய எதிர்கோள்கள் மனிதர்களும் கற்களும், அலைஹா மலாயிகத்துன் கிராதுன் ஷிதாதுன் லா யஸூலுல்லாஹு மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அந்த நரகத்திலே கடினத்தன்மை கொண்ட கல் நெஞ்சம் வாய்ந்த மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே,
நமக்கு இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், கொடிய நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடியது திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் தான். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், இவற்றை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியது திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் தான். எனவே திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக ஆக்குவோம். அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்களே அவர்கள்தான் அதை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அந்த உண்மையான குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தின் இன்மை மறுமை வெற்றிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். கொடிய நரகத்தை விட்டும் நாம் மறுமையை தப்பித்து சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய இந்திய தாய் திருநாட்டில் எல்லா சமுதாயங்களும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமும் சகல உரிமைகளை பெற்று நீதியை பெற்று வாழ்வதற்காக, சமநீதி ஆட்சி நடைபெறுவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நமக்கு எதிரான கொடியவர்களை விட்டும் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டும், அநீதி இழைக்கக்கூடிய நீதிபதிகளை விட்டும் அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்ல நாளிலே என்னுடைய அருள்வளத்தை பெறக்கூடிய மக்களாக நம்முடைய தாய் திருநாடாம் இந்தியா சுபிட்சமாக எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.